உங்களுக்கு காதலிக்கணுமா? நோ ப்ராப்ளம், காதலிங்க. ஹலாலா ஹலாலா, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. குர்ஆன் காதலை பத்தி பேசுது. ஹலாலா காதலிக்கலாம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் திருக்குர்ஆன்ல காதலை பத்தி பேசலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரோட காதல். அல்லாஹ் உங்களை நேசிக்கிறானா? நேசிக்கிறான். நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க, யா அல்லாஹ் எனக்கு அவர் நல்லவரா இருந்தா எனக்கு அமைச்சு வச்சிருன்னு கேளுங்க. உங்களுக்கும் அவர்களுக்கும் எங்கேயும் சந்திக்க இயலாது. இஸ்லாமிய காதல். வாக்கு கொடுத்துட்டீங்களா, அடுத்தது திருமணம் தான். அதுக்கு பக்கத்துல வெஸ்டர்ன் உலகத்தை மட்டும் நம்பிராதீங்க. இந்த சோசியல் மூவ்மெண்ட்ஸ், இதெல்லாம் சோசியலா பழகிறது, இது எதையும் நம்பிராதீங்க. எல்லாருக்குமே காதலர்கள் இருக்கலாம். ஆனா அல்லாஹ் பாருங்க, உங்களை நேசிச்சா உங்க கல்யாணத்தை எப்படி செய்யறாங்க. இவ்வளவுதான். உண்மையா நீங்க காதலிக்கிறீங்களா? வீட்டுல அட்டாக் வருதா? ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிறீங்களா? என்ன ஆகும்னு பாருங்க. அல்லாஹ் காதலை பத்தி பேசுவான்னு நினைக்கிறீங்களா? நீங்க பேசுவோம். குர்ஆன்ல சூரா கஸஸ் 28வது அத்தியாயம் 25 முழுக்க காதல். 25 அல்லாஹ் காதலை பத்தி பேசுறான். ஹலாலான காதல். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மதியன்ல இருந்து ஒரு ஆளை கொண்டு போட்டு போறாரு. எகிப்துல இருந்து மதியனுக்கு போனா என்னாச்சு? மதியனுக்கு போன உடனே அவருக்கு யாருன்னு தெரியல, வேற ஊரு, ஒரு மர்டர் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. ஊரை விட்டே வந்துட்டாரு, அங்க பிடிச்சிருவாங்க. அதனால இங்க போனா மதியனுக்கு போனா 2 பொம்பளை பிள்ளைகள் நிக்கிறாங்க, ஆடுகள் இருக்குது, நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த 2 பொம்பளை பிள்ளைகள் இப்படி நிக்கிறாங்க. பாவம். இவர் என்ன நினைக்கிறாரு? கெட்ட எண்ணத்துல ஒரு முஃமின், ஒரு நல்ல இளைஞன், வெக்கம், மானம், மரியாதை, சூடு சொரண உள்ள இளைஞன், இஸ்லாமிய மார்க்கத்தால் வளர்க்கப்பட்ட இளைஞன். ஏய் தங்கச்சி என்ன அப்படி கேட்க மாட்டான். கிட்ட போய் அவங்க கேட்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்கிறாங்க? உங்க விஷயம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. காலமா ஹத்புக்குமா, என்னம்மா 2 பேர் நிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, இவங்கெல்லாம் நிக்கிறாங்க, தண்ணி கொடுக்கணும், அதனால. ஓகே, நான் கொடுக்கறேன். எடுத்து தண்ணியை கொடுத்துட்டு ஒரு பேச்சு மூச்சு இல்ல. சும்மா தவல்லா இலா தில்லி. அல்லாஹ் சொல்றான், ஒரு மனுஷன் எங்கேயோ இன்னொரு ஊருக்கு போயிட்டான். அந்த ஊருக்கு போனா எங்க இருப்பாரு? அரண்மனையிலயா, ரூம்ல எங்க இருப்பாரு? ஒரு மரத்துக்கடியில. சும்மா தவல்லா இலா தில்லி. ஒரு இணலை நோக்கி அவர் திரும்பினார். இன்னும் போய் சேரல, திரும்பினார். فقال ربي انما اني لما انزلت الي من خير فقير. இப்படி திரும்பின உடனே அவர் சொல்றாரு, யா அல்லாஹ், எனக்கு இங்க யாருமே தெரியாது, யா அல்லாஹ். என்ன சொன்னார்? இன்னி லிமா அன்சல்த, அதாவது فقال ربي اني لما انزلت من خير فقير الي من خير فقير. யா அல்லாஹ், நீ தரக்கூடிய நலவில் தேவை உள்ளவனாக நிக்கிறேன். அவ்வளவுதான் துவா. நீ ஏதாவது நலவு தரதா இருந்தா தேவை உள்ளவனா நிக்கிறேன், யா அல்லாஹ். 2 பொம்பளை பிள்ளைகள் வந்தாங்களா இல்லையா? இப்ப டிரான்ஸ்லேட் பண்றேன் கேளுங்க. ஃபஜாஅத்து இஹ்தாஹுமா, அவர்கள் இருவரில் ஒருவர் வந்தார். எத்தனை பேர் வந்தாங்க? 2 பொம்பளை பிள்ளைகள் போனாங்க, ஒரு ஆள் வந்தாங்க. ஏன் ஒரு ஆள் வராங்க? அந்த பொம்பளை பிள்ளைக்கு இப்ப வீட்டுல இருக்கல, அதான் வர்றான். புரியுதா? தப்பா எடுக்காதீங்க, அவங்க கேவலமான ஆட்கள் இல்ல, நான் உண்மையா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. ஃபஜாஅத்து இஹ்தாஹுமா தம்ஷி அலா இஸ்திஹ்யாயின். தம்ஷி நடந்து வந்தா, ஃபுல் ஸ்டாப், நோ ப்ராப்ளம். அலஸ்திஹ்யாயின் வெக்கத்தோட நடந்து வந்தா. என்ன வழங்குது? ஒரு பொம்பளை புள்ள வெக்கத்தோட நடந்து வந்தா என்ன மெசேஜ் சொல்றா? ஐ லவ் யூ. அதான் உண்மை. வழங்குதா? ஃபஜாஅத் இஹ்தாஹுமா தம்ஷி அலஸ்திஹ்யாயின். வெக்கத்தோட ஒரு பொம்பளை புள்ள, 2 பேர்ல ஒரு ஆள் வர்றா. மத்த பொம்பளை புள்ள வீட்டுல இருந்துட்டா, இல்ல இல்ல நீங்க போங்க. பாப்பாட்ட சொல்லிருப்பா, வாப்பா நல்ல ஆள் வாப்பா அப்படின்னு சொல்லிருப்பாங்க போல. காலத், அவ வந்து சொல்றா, இன்ன அபி யதுஉக லியஜ்ஸியக அஜ்ர மா ஸகைதலனா. நீங்க எங்களுக்கு வந்து தண்ணி கொடுத்தீங்க தானே, அதுக்கு எங்க வாப்பா கூலி தர உங்களை கூப்பிடுறாரு. இன்ன அபி யதுஉக, எங்க வாப்பா உங்களை கூப்பிடுறாரு. லியஜ்ஸியக அஜ்ர மா ஸகைதலனா, நீங்க தண்ணி கொடுத்ததுக்கு கூலி தர கூப்பிடுறாரு. அவர் பேச்சு மூச்சல், அப்படியா போங்கம்மா வர்றேன், வேற ஒண்ணும் இல்ல, பின்னுக்காலெல்லாம் ஒண்ணும் செய்யல. ஃபலம்மா ஜாஅு வகஸ்ஸ அலைஹில் கஸஸ. வந்து அந்த ஆம்பளைட்ட வந்து சொல்றாரு, அந்த வீட்டுல இருப்பாங்க இல்லையா வைசாலி, பாப்பாட்ட வந்து நடந்ததெல்லாம் சொல்றாரு. இப்படித்தான், நான் அரண்மனையில் இருந்த ஆள் தான், கட்டுமையான ஆள் தான், நாங்க எகிப்துல ஃபிரௌன் மாளிகையில வளர்ந்த ஆள் தான், நல்லா சாப்பிட்ட ஆள் தானா. அப்படி சாப்பிட்ட டைம்ல நைட்ல ஒரு நாள் போறேன், 2 பேர் சண்டை பிடிச்சான். போய் ஒத்த எங்க ஆள் தான் கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணுங்கடா, ஒரே குத்து தான் குத்தினேன். கதை முடிஞ்சிட்டு என்ன இவர் சொல்றாரு, ஃபவகதஹு மூஸா வகதா அலைஹி. மூஸா ஒரு குத்து குத்தினார், கதை முடித்து விட்டார். மூஸா அலைஹிஸ்ஸலாம் பாடி பில்டர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அப்படி ஒரு ஷாட்
கதை முடியுதுன்னா எப்படிப்பட்ட பாடி பில்டர். அவர் சொல்றாரு கதையை எல்லாத்தையும் சொல்லி போட்டு வக்கஷ அலைஹில் கஸஸ லா தகஃப், கேட்டு இருந்தவர் சொல்றாரு கவலைப்படாதீங்க, நஜௌது மினல் கௌமில் ஸாலிமீன், அநியாயக்கார கூட்டத்துல நீங்க தப்பிட்டீங்க. காலத் இஹ்தாஹுமா, அந்த ரெண்டு பொம்பளை புள்ளைல ஒரு பொம்பளை திரும்ப சொல்லுது, யா அபத்தி, பாப்பா பாப்பா பேசிட்டு இருக்கிறார் இவரோட. அவ பாஞ்சிட்டு வந்து சொல்றா, யா அபத்தி இஸ்தஜிருஹு, வேலை கெடுங்க பாப்பா, வேலை கெடுங்க பாப்பா. காலத் இஹ்தாஹுமா, அவர்கள் இருவரில் ஒரு பொம்பளை புள்ள. அல்லாஹ் எதிர்க்கல்ல, அல்லாஹ்வுக்கு உங்க உணர்வுகள் தெரியும். அல்லாஹ் லவ்ஸ் யூ, அல்லாஹ் உங்களை விரும்புகிறான், அல்லாஹ் உங்களை விரும்புகிறான், அல்லாஹ் இளமையை விரும்புகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காலத் இஹ்தாஹுமா யா அபத்தி இஸ்தஜிருஹு, வாப்பா இவரை வேலை கெடுங்களே. அதோட நிப்பாட்டினா பரவாயில்ல. இன்னும் சொல்றேன், இன்ன கைர மனிஸ்தஜரத்துல் கவியுல் அமீன், பாப்பா வேலை கெடுக்கிறதுல சூப்பரானால் கவி அமீன், பாடி பில்டர், நேர்மையானவர். ரெண்டு விஷயம், அல் கவி அல் அமீன். பாப்பா பாக்குறாரு, அவங்க பாப்பா என்ன சொல்றாரு, கால அவரை பார்த்து சொல்றாரு மூசா அலைஹிஸ்ஸலாத்து, அவர் இன்னும் நபி இல்ல, ஒரு பொடியன். இன்னி உரீது அன் உன்கிஹக இஹத இப்னதைய, நான் முடிவு செஞ்சுட்டேன் எங்க ரெண்டு புள்ளையில ஒரு புள்ளை உங்களுக்கு முடிச்சு தரத்துக்கு. மாமா இருக்கிறாரு, மர்மோன் போறாரு, இப்ப நான் மர்டர் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், அங்க இருந்தா வந்தேன், எனக்கு இங்க யாருமே இல்ல, உம்மா வாப்பா இல்ல, ஊடி இல்ல, ஒன்றுமே இல்ல, வாசல் இல்ல. ரைட், ஓகே, நோ ப்ராப்ளம், நான் உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு தரேன், எங்க புள்ளைய முடிச்சிட்டு போங்க. என்ன நடக்குமா? வல்லாஹி அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான், அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான். புரிஞ்சுக்கோங்க அன்பாந்தவர்களை, நீங்க இஹ்லாஸா இருந்தா அல்லாஹ் உங்களுக்கு சிறப்பானதை தருவான். அல்லாஹ் ஹைலைட் பண்ணி போல் பண்ணி சிலது பேசுவான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து மதியனுக்கு அனுப்பினது பொண்டாட்டிய கல்யாணம் முடிக்க, அந்த பெண்ணை, அந்த மனைவிய திருமணம், அந்த பெண்ணோட திருமணத்தை நடத்ததான் அல்லாஹ் அங்கேருந்து அனுப்பினான். அதனால அன்பாந்தவர்களே நன்றாக புரிஞ்சுக்கோங்க, நீங்க நிறைய உங்களுக்கு இப்ப தேவை திருமணத்துக்குரிய உறவுண்ட ஹலால், மத்த மார்க்கங்களை மாதிரி இல்ல. யா மஅஷர ஷபாப், ஏ வாலிப சமுதாயமே, மனிஸ்ததா மின்குமுல் பாஅ ஃபல்யதஸவ்வஜ், உங்களில் சக்தி பெற்றவர் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும், அது உங்க பார்வையை தாழ்த்தும். நீங்க ஐரோப்பிய காதல் விரும்புறீங்களா? வல்லாஹி உங்களை ஏமாத்துவாங்க. நீங்க எக்கச்சக்கமா பெர்ஃபியூமுக்கும் ஃபேஷியலுக்கும் அதுக்கும் இதுக்கெல்லாம் செலவழிச்சிட்டு போய் உட்கார்ந்து திருமணம் முடிச்ச பிறகு உங்களுக்கு அது வராது. இஸ்லாமிய திருமணத்தை நீங்க விரும்புறீங்களா? ஒரு பெண்ணு எதை விரும்புவா, ஒரு ஆம்பளை எதை விரும்புவான்னு இஸ்லாம் சொல்லுது. ஆம்பளை கல்யாணம் எல்லாம் முடிச்சாச்சு அப்படின்னு நீங்க முடிச்சவங்க இருப்பீங்க தானே, அதுக்கு பிறகும் அவங்க பெண்களை தான் விரும்புவாங்க, விளங்குச்சா? அதான் நம்புவான். ஆனா சும்மா அதுக்கு ஆப்ஷனா என்ன விரும்புவாங்கன்னு கேட்டு பார்த்தா விளங்க. என்ன விரும்புவீங்க? ஒரு சகான் சாப்பாடும் ஒரு ஷர்ட் அண்ட் ட்ரௌசரும் வச்சா சகான் சாப்பாடு விரும்புவீங்களா, ஷர்ட் ட்ரௌசர் விரும்புவீங்களா? சகான் சாப்பாடு. சிரிக்க தேவையில்ல, அதான் உண்மை. ஆம்பளைக்கு போய் கோழி பிரியாணி என்று சொன்னா ஓகே, பெண்களுக்கு போய் நீங்க பிரியாணி வச்சா சிரிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு ட்ரெஸ்ஸை வச்சுட்டு இது வேணுமா சஹான் சாப்பாடு, அது பெருநாள் ஏன் சந்தோஷம் வேண்டா, அன்றைக்கு உடுக்க வேண்டியிருக்குது. அதான் பொம்பளைக்கு தண்ட அழக காட்டுறதுல இயல்புலே சைக்காலஜிக்கலி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆம்பளைக்கு சாப்பிடறதுல இயல்புலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு பெண் அழகா உடுக்கிறத விரும்புறா, சைக்காலஜி. அதை ரசிக்க மாப்பிள்ளை இல்லைன்னா என்ன ஆகும்? சாப்டர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரசிப்பதற்கு இல்லை என்றால் என்ன ஆகும்? வல்லாஹி வெஸ்டர்ன் கல்ச்சர் என்ன ஆக்கிச்சு தெரியுமா? பொண்டாட்டிய ரசிக்க சொல்லல இந்த குப்பை அவருடைய கலாச்சாரம், அவர்கள் சொல்லுகிற கொள்கை. ரோட்ல போற பெண்ணை எல்லாம் அரைக்குறையாக்கினார்கள். அன்பாந்தவர்களே, அந்த ரெண்டும் ஈர்க்கப்படுகிறதுன்னா அந்த ரெண்டோட எப்படி நடத்தணும்? அதனாலதான் இஸ்லாம் சொல்லிச்சு, மனைவிக்கு ஒவ்வொரு நாளும் நீங்க மனைவி ஆகும். சஹாபாக்கள் வர்றாங்க, ஜிஹாது முடிஞ்சு, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வஸ்ஹன்ற புகை இருக்குது, அந்த சஹாபி பெண்கள் பிடிப்பாங்க, அது கட்டுமையான மனம். அல்லாஹ்வுடைய தூதர் அனௌன்ஸ் பண்றாங்க, ஜிஹாது முடிஞ்சவர்கள் பெண்களே உங்க மாப்பிள்ளமார்களுக்கு தயாராக. எந்த தலைவராவது பேசியிருப்பாங்களா? நீங்க ரெடி ஆகும் உங்க ஹஸ்பண்ட்மார்களுக்கு. மதீனாவுல ஏன் பிரச்சனை குறவு? ஹஸ்பண்டுக்கு தெரியும், என்ற வைஃபை மட்டும் எனக்கு ரசிக்கலாம், மத்த நேரத்துல தலையை குனிக்கலாம். வெஸ்டர்ன் உங்களை ஆளாக்கிச்சா, உங்களை உருவாக்கிச்சா? பெண்களை நீங்கள் இன்றைக்கு இதை நேசிச்சு இந்த கலாச்சாரத்துக்கு கீழே போனா வல்லாஹி உங்க மாப்பிள்ளையும் இன்னொரு ஆளோட தொடர்பு வைப்பாங்க. இதுதான் உலகம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு மாற்று அன்பளை எண்ணி பாருங்க, இவங்க Facebookல, அவர் வாட்ஸ்அப்ல, ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள கணவன் மனைவி லைஃபே இல்ல. எவ்ரி டே நீங்க உங்க அழகை காட்ட நீங்க ட்ரெஸ் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் உங்க மாப்பிள்ளைக்கு நீங்க அதுக்கு ட்ரெஸ் பண்ணணும். குர்ஆன் சொல்லுது 3 அவுராத்துகள்.
இஷாவுக்கு பிறகு நீங்க உங்க மாப்பிள்ளையோட இருக்க வேண்டிய டைம் என்று குர்ஆன் சொல்லுது. சூரா நூர் 58வது வசனம். இன்றைக்கு பெண்களுக்கு மறந்தே போச்சு. ஏன்? எல்லாம் கதையிலையும் நாடகத்திலையும் எல்லாம் உங்களை மாத்திட்டாங்க. நீங்க வாடுறது குர்ஆன் அடிப்படையில் இல்ல, இந்த டிவியில போற கதை அடிப்படையில்.